அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனுடைய காசா பாதையில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு தற்போது 58வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே காசாவிலே என்ன நடக்கிறது, பாலஸ்தீன பெருபூமியிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அல் ஜசீராவுக்கு பேசியிருக்கக்கூடிய எகிப்தினுடைய வெளியுறவு அமைச்சர் மிக முக்கியமான காசாவினுடைய நிகழ்வுகள் தொடர்பான பல செய்திகளை பகிர்ந்திருக்கிறார். காசாவில் சர்வதேச அமைதி காக்கும் படை பணிக்காக செயலமர்த்தப்படும், அதை செயல்படுத்துவதற்காக அல்ல என்று சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் தற்போது எகிப்தினுடைய வெளியுறவு அமைச்சருடைய கருத்தை மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், காசாவுக்குள் இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ் வருவாங்க, பட் அவங்க அமைதி காக்கும் படையாக இருப்பார்கள், அதை செயல்படுத்த மாட்டார்கள். அப்படின்னா இந்த சொல்லுவாங்கள்ல நடக்குமானா நடக்காது, அந்த மாதிரி உள்ள வருவாங்க. அவங்க இஸ்ரேலோட சண்டை பிடிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் பாலஸ்தீன ஃபோர்ஸஸ் அவங்க செய்கிற வேலையை செய்ய விட்டுட்டு சும்மா இருப்பாங்க. ஏற்கனவே பாலஸ்தீனத்திற்குள்ள 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ்ங்கிற பேரில் 1 லட்சம் பேரையோ 1.5 லட்சம் பேரையோ கொண்டு வந்து போட போகிறாங்க. இதுதான் நடக்கப் போகிறது என்கிற விதமாகத்தான் அவருடைய கருத்துகள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. காசாவினுடைய யுத்த நிறுத்தம் ஒப்பந்தத்தினுடைய 2ஆம் கட்டம் மிக மிக முக்கியமானது என்கிறார் ஈஜிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர். தொடர்ந்து பேசும்போது இஸ்ரேலுடைய விலகலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். ஏன்னா 2ஆம் கட்டத்துக்கு போனால் தான் இஸ்ரேல் மொத்தமாக காசாவை விட்டு வெளியேறுதல் என்கிற அந்த நிபந்தனை நடைமுறைப்படுத்தப்படும். அதே போன்று ரஃபா போர்டரை திறக்கிறதை பொறுத்தவரையில் பாலஸ்தீன மக்களுக்கான உணவுகளை கொண்டு செல்வது, உதவிகளை கொண்டு செல்வது, மருத்துவ வேலைகளை செய்வது, இதற்காக எங்கள் தரப்பை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோமே தவிர, காசா மக்களை காசாவில் இருந்து வெளியேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் எங்கள் பகுதியை ஓப்பன் பண்ண முடியாது. அது காசா மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக இருக்கும் என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு பகிர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் காசா பகுதியில் ஆயுதங்களை கட்டுப்படுத்துவது குறித்து பாலஸ்தீன பிரிவுகளோடு கலந்து பேசியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய கலீலுல் ஹையா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னால், பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒருபோதும் ஆயுதத்தை கீழே வைக்காது. நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக பாலஸ்தீனர்களால் ஆளுகிற ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டால் அதனுடைய பாதுகாப்பு பணிக்காக எங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருந்தார்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை களைவதற்கு தயார் இல்லை, களையவும் கூடாது என்பதை சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க தான் அந்த நாட்டினுடைய இராணுவம், அவங்க தான் அந்த நாட்டை பாதுகாக்கணும். அவங்க ஆயுதத்தை கீழே வச்சா ஈஸியாக வந்து அந்த நாட்டை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருவாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் யாசர் அபு சபாபினுடைய மரணம் இஸ்ரேலுடைய தோல்வியை காட்டுகிறது என்று மிக தெளிவாக கொட்டை எழுத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லும்போது, யாசர் அபு சபாபுங்கிறவன் நமக்கு தெரியும், இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒருவன். இஸ்ரேல் அவனுக்கு உருவாக்கி அவனுக்கு ஃபன் பண்ணினாங்க, அவனுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க. காசாவுக்குள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு எதிராகவும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிராகவும் இவன் தாக்குதல்களை நடத்தி வந்தான் என்கிற செய்திகளை எல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான சூழ்நிலையில் தான் யாசர் அபு சபா பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்குதல் நடத்தி கொன்றிருக்கிறது. அவருடைய படைக்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கக்கூடிய சூழல்ல நியூயார்க் டைம்ஸினுடைய செய்தி பிரகாரம் யாசர் அபு சபாபை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொன்றதே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு மாற்றாக யாசர் அபு சபாபினுடைய குழுவை உருவாக்க முனைந்து, ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த குழுவினுடைய லீடரையே போட்டு தள்ளியிருக்கிறார்கள். இது தான் இஸ்ரேலுடைய தோல்விக்கு காரணம் என்கிற செய்திகளை நியூயார்க் டைம்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேல் பிரதமருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்குக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே கடிதம் எழுதியிருந்தார், கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தார். ஆனால் இன்னைக்கு இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுப்பதை பொறுத்தவரையில் யாரும் சொல்லி செய்ய முடியாது, இது எங்களுடைய ஜனநாயக நாடு என்று சொல்லியிருக்கிறாரு. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், அவங்க மன்னிப்பு கொடுக்க போகிறாங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா மன்னிப்பு கொடுப்பாங்க என்று சொன்னால் அதெல்லாம் அந்த நிபந்தனையில் இருக்கக்கூடியது. அமெரிக்க அதிபர் சொல்லி அதுக்கு மேலே இவங்க செய்யாமல் இருக்க முடியாது. மன்னிப்பு கொடுப்பதற்கு முன்னாடி அவர் சொல்லி கொடுத்தாங்க என்று இருக்காமல், நாங்கள் ஜனநாயக நாடு, நாங்கள் நினைச்சா தான் கொடுப்போம் என்று சொல்லி தேவையில்லாத பில்டப்பை எல்லாம் காட்டிக்கிட்டு நாங்கள் மன்னிச்சிட்டோங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. அது வரும் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி வருவதாக இருந்தால் அவர் அரசியலை விட்டே வெளியேற வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய யூதர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளும் ஏற்கனவே வெளியாக இருந்தது.
இஸ்ரேலிய ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசா ஒப்பந்தத்தினுடைய 2ஆம் கட்டத்திற்கு செல்ல இஸ்ரேல் மீது அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கட்டம் முடிவடைகிறது, 2ஆம் கட்டம் பொத்துக்கு போகணும், இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்க வேண்டும், காசா பாலஸ்தீன மக்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற நிபந்தனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது இந்த செய்திகள் வெளியாக இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பின்வாங்குவதற்கு 2ஆம் கட்டத்திற்கு நகர வேண்டும் என்கிற அழுத்தங்களை அமெரிக்கா கொடுக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில், இஸ்ரேலிய சிறைகளில் 275 பாலஸ்தீன குழந்தைகள் இருக்கிறார்கள் என்கிற தாங்க முடியாத ஒரு கவலைக்குரிய செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் கத்தருடைய பிரதமர் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கத்தருடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமாக செயல்படக்கூடிய ஷேக் முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் அல் தானி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு கத்தர் நிதி உதவி செய்கிறது என்று சொல்லக்கூடிய செய்திகள் பொய்யானவை, போலியானவை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது. இதில் என்ன கவனிக்கணும், இது ராஜதந்திர ரீதியான பதிலாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காசாவார் நடந்துக்கிட்டு இருக்கும் போது முதல் 3 மாதங்களுக்குள்ளாகவே தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த போராட்டத்திற்கு உதவக்கூடிய நாடுகள் எது என்று சொல்லும்போது, ஆரம்ப கட்டமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு 3 பில்லியனுக்கு மேல் USD 3 பில்லியன் USDக்கு மேல் உதவி செய்த ஒரு நாடு தான் சவுதி அரேபியா. அதே போன்று முழுவதுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவத்திற்கான சம்பளங்களை கொடுக்கிறது யார் என்று சொன்னால் கத்தர். ஆனால் திடீரென்று கத்தருடைய பிரதமர் நாங்கள் அதெல்லாம் செய்கிறது இல்லை என்று பேசும்போது, அந்த பேச்சில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் பாலஸ்தீன் ஃபோர்ஸஸ்ன்னு எதுவும் பண்ணதில்லை, பாலஸ்தீனம் என்கிற நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறோம்ங்கிறாரு. அது என்ன சொல்ல, ஒரு நுணுக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி நாங்கள் கொடுக்கிறோம் ஆனால் கொடுக்கல என்கிற விதமாக அவர் இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், மேலதிகமாக சொல்லும்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எங்களுடைய உறவு 13 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. இந்த உறவை தொடங்கி வைத்ததே அமெரிக்கா தான் எங்களுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில் தொடர்பை உண்டாக்கி விட்டாங்க. அதனால் தான் நாங்கள் இதனை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாலஸ்தீனத்தோடு நாங்கள் இருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நடத்துவதற்கான பல விமர்சனங்களையும் பெற்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் நாட்டில் வச்சு அவங்களை பாதுகாக்கிறோம், அவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறோம். இதுக்கு பல விமர்சனங்களும் எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறோம். ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்திச்சா இல்லையா, அதை சொல்லி காட்டுகிறார். தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்களுடைய ஈடுபாடு யுத்த நிறுத்தம் அதே போன்று கைதிகளை விடுவிப்பதற்கு உதவியாக இருந்தது. நாங்கள் பாலஸ்தீன் ஃபோர்ஸஸோடு தொடர்பு இருந்ததால தான் நீங்கள் பணிய கைதிகளை விடுவித்து கொண்டீங்க, யுத்த நிறுத்தத்துக்கே வந்தீங்க, இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமாக இருக்காது என்று சொல்லக்கூடியவர் எங்களுடைய ஆதரவு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு அல்ல, காசாவினுடைய மக்களுக்கானது என்கிற இன்னொரு வார்த்தையும் அழகாக பயன்படுத்தி இருக்கிறார். இதிலிருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்கிறது திட்ட தெளிவாக மக்களுக்கு புரியக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது, மோதலில் ஈடுபட்ட ஒரு தரப்பினரால் ஒரு மத்தியஸ்தர் தாக்கப்படுவது என்பது வெட்கக்கேடானது என்கிற செய்தியை மீண்டும் இஸ்ரேலை நோக்கி அவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் 2 தரப்புக்கும் மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணீங்க, இது வெட்கக்கேடானது என்று சொல்லக்கூடியவர் இந்த தருணத்தில் எங்களுடைய அமெரிக்க அதிபர் நின்றதை நாங்கள் பாராட்டுகிறோம். காசா மக்கள் தங்களுடைய நிலத்தை விட்டு வெளியேற விரும்பவில்லை, அவர்கள் வெளியேறக்கூடாது, அவர்களை அப்படி செய்வது துரோகமாக மாறிவிடும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கத்தருடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் பதிவாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே கத்தருடைய நிலைப்பாடு வெளிப்படையானது அல்ல. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு பணம் கொடுக்கிற விவகாரத்தில் அவங்க பேசும்போதே தெளிவாக தெரிகிறது. ஆனால் நாங்கள் கொடுக்கல என்று சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. இது அர்த்தம் அது அல்ல, ஆனால் ராஜதந்திர ரீதியான அழகான பதிலும் கூட. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக.